ஓரமா நில்லுடா. ஊர்க்காரங்க எல்லாரும் கண்டபடி பேசுறாங்க. வேற வேலையே இல்ல. தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். ஆவா ஆவா தலைவராயி எல்லாரையும் சாவடிக்க போறான். என்னம்மா துணி காயத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுக்கிற? அட அறிவு கெட்டவனே, துணி மட்டும் காயலடா, எங்க வாழ்க்கையவே இவ காய வச்சுட்டான். நல்லவங்க எல்லாரையும் விரோதாக்கிக்கிட்டான். நீங்க எல்லாம் போக மாட்டீங்களாடா? ஆமா அத்தை, நீங்க போக மாட்டீங்களா? நீங்க நல்லவங்க இல்லையா? ஏய், மூஞ்சி உடைக்கிற பாரு. அம்மா, சம்போ சங்கரா அம்மா. எதிர பிடிச்சவங்க. ஐயோ சத்யா அண்ணி, அண்ணி அண்ணி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அண்ணி. என்னோட ஆடுங்க மாடுங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளவு குடுக்க முடியுமோ குடுங்க அண்ணி. இவன் இருக்கானே, இவன் ஜெயிக்க போறதும் இல்ல, தலைவன் ஆக போறதும் இல்ல. இழக்கிறதுக்கு முன்னாடியே எதையாவது சேர்த்து வச்சாதான் உண்டு. ஆவானா ஆவா தலைவர். உங்க அப்பா வருவாங்களா? டே பால்ராஜே, ஊர்க்காரங்களாம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்கடா. நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணுமே தவிர ராஜா வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சா நாம வாழ்ற இந்த வாழ்க்கையும் இல்லாம போயிடுண்டா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அப்பா சொல்லுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கே ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஊரே இப்படிதான். நான் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு. என்ன பண்றது இப்போ? தெரிஞ்சா சொல்ல மாட்டனா? யோசிக்க விடு. ஹே ப்ரோ, அவனுன்னு எழுதிருந்தா எப்படி வேணா ஆகலாம். என்னடா சொல்ற? நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இல்லனா கத்துக்கணும். எப்படிடா? தள்ளி உட்காரு. பெத்த தாய் பண்ண முடியாதத இந்த கூகுள் தாய் பண்ணும். அது கூட எனக்கு தெரியாது நினைக்கிறியா? கூட எலெக்ஷன்ல ஜெயிப்பது எப்படி? சுத்திட்டு இருக்கு. அடங்க ஒக்க இது என்னதுடா? ஆஸ்க் பிகேன்னு சொல்லுது. இத பாரு. ஒரு நிமிஷம். பிஎம் ஆகிறது எப்படி? என்னதுடா இது? திரும்ப அவனே வந்திருக்கான். அந்த வீடியோ போடு. இதுதானடா? அவர் ஒரு அமோகம், அவர் ஒரு அற்புதம். இவர் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் பலிக்காம இருந்ததே இல்ல. நிறைய பேரை வார்டு மெம்பர்ல இருந்து ஊர் தலைவராகவும், ஊர் தலைவரா இருந்தவங்களை எம்எல்ஏவாகவும், இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம்னு இவர் சொல்ற ஐடியாவால தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது எதுவுமே போய் கிடையாது. அடேங்கப்பா, உலகத்துல இருக்கிற எல்லா முக்கிய தலைவர்களும் இவரு கொடுத்த ஐடியால தான் பெரிய ஆளா இருக்காங்களா? டேய், கீழே ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. இதோ இதுவா? போடு. ஹலோ பிகே சார். டேய், பிகே வரேன்னு சொன்னார்ல, கன்ஃபார்மா வருவாரா? 300 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பூமாலை வாங்கி வச்சிருக்கேன். வரலனா வேஸ்ட் ஆயிடும். இப்படி லூஸ் மாதிரி பேசாத. அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் 3 வாட்டி கால் பண்ணிட்டேன். கோவத்துல ஓந்தி வேன் மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓந்தி வேணும் மெசேஜா? டேய் அடிச்சனா, இது ஓந்தி வேலடா, ஆன் த வே. அதுக்கு தான் அப்பவே படிக்க சொன்னேன். ஒரு பிஎஸ்டி படிச்சு கிழிச்சிருக்கான். டேய் பஸ் வந்துருச்சுடா. என்ன மூலடா உங்களுக்கு? இருந்தாலும் அவர் ஏன்டா பஸ்ல வர போறாரு? அவர் ரேஞ்சுக்கு இறங்குங்க. லட்சுமி தேவியே வந்து காளிம்பல் அடிச்சாலும் கண்டுக்காம போனானா உன மாதிரி பைத்தியக்காரன். சார், நீங்களா? கெட்டப் சூப்பரா இருக்கே சார். மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மக்களோட மக்களா தான் இருக்கணும். என்ன சொல்ற பால்ராஜ்? சார், உங்களுக்கு எப்படி சார் என் பேர் தெரியும்? கண்டுபிடிக்க முடியாதானே? நான் சொன்னது உங்களதான். ஃபீல் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல சார், இது எங்களுக்கு பழக்கம் தான். முட்டாள்னு சொன்னேன். ஆனா பால்ராஜ் அப்படி இல்ல. அவன் விரும்பின பொண்ணுக்காக பொண்ணோட அம்மாவை எதிர்த்து ஊரெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் எதிர்த்து தனியா நிக்கிறான். அதான் பால்ராஜ்னா. நீ ரியல் ஜென்டில்மேன் பால்ராஜ். சார், உங்களுக்கு எப்படி சார் என்ன பத்தி தெரியும்? இந்த ஊர்ல இருக்கிற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை 6800. அதுல ஓட்டு உரிமை இருக்கிறவங்க 5350. இது வரைக்கும் இந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்ததே இல்ல.
20 வருஷமா இந்திராணி நாச்சியார் தான் தலைவரா இருக்காங்க. அந்த அம்மா இந்த ஊருக்கே தேவதை. ஆனா இந்த ஊருக்கு நீ சைத்தான் மாதிரி. அவங்களை எதிர்த்து நீ ஜெயிக்கிறது இம்பாசிபிள்ங்கிறதுனால தான் அதை பாசிபிள் ஆக்க என்ன கூப்பிட்டிருக்கேன். இவ்வளவு லென்த்தியான டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தேவையானது கைத்தட்டு, உனக்கு தேவையானது ஓட்டு. அவ்வளவுதானே? சார், சின்ன வயசுல இருந்து நான் இதே ஊருக்குள்ளேயே சுத்தி சுத்தி இப்படி ஆயிட்டேன் சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தைரியம் வந்திருக்கு சார். என்ன எப்படியாவது தலைவராக்கிறீங்க சார். டேய், அரசியல்வாதி ஆகிறதுக்கு அதுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. அது முதல்ல உனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? இருக்கு. இல்ல சார். சபாஷ், இந்த ஒரு பொய் போதும் நீ பெரிய அரசியல்வாதி ஆகிறதுக்கு. அப்படியே சார், போய் சொன்னா தலைவர் வேண்டவங்களா? அப்ப இவனை விட அதிகமா நான் தான் போய் அப்படியா? சொல்லியா? நீ மேலா ஃபீமேலா? இப்படி அவசரப்பட்டு தான் ட்ரம்ப் தோத்து போயிட்டாரு. ட்ரம்ப் எதுக்கு தோத்துட்டான்? பாத யாத்திரை சரியா செய்யல. பாத யாத்திரையா? பாத யாத்திரை நைட்ல பண்ணாரு. பாத யாத்திரை நைட்ல ஏன் சார் பண்ணாங்க? டேய், நான் அவருக்கு டே டைம்ல போன் பண்ணேன். ஆனா அவருக்கு அது நைட் டைம் இல்ல. சார், எங்க போறீங்க? அதான் சொன்னல, மக்களோட நாடி தெரிஞ்சுக்கணும்னா மக்களோட மக்களா வாழணும். டேய், இருடா, நானும் வரேன், வண்டி எடுக்காத. ஏமா, இதெல்லாம் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்லம்மா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன இந்த அம்மா புதுசா வேலை பாக்குறாங்க? நம்ம வீட்ல நம்ம யாரோ மாதிரி இருக்கிறதுக்கு வேலைக்காரியாவே இருக்கிறது நல்லதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் புஷ்பா. இருக்கிறது 2 பேரு, எதுக்கு இவ்ளோ சமையலு? இங்க 2 பேர் தான், ஆனா என் மாமியார் வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வயிறும் நிறையணும்னா இது கூட இல்லனா எப்படி புஷ்பா? அது மட்டும் இல்லாம என் புருஷன் பஞ்சாயத்து ஓட்டுக்காக பயங்கரமா சுத்திட்டு இருக்கான். பாவம். இவங்க 2 பேரும் போடுற சண்டையில நான் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். அம்மா என்னடானா வாக்குங்கிறாங்க, பொண்ணு என்னடானா காதலுங்கிறா. காலையில சமையல் நல்லாதான் இருக்கும், ஆனா காலையில கண்ட கனவு பலிக்காது. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூம்ல போய் படுத்துக்க போ. அவ்வளவுதாம்மா, நான் அச்சேரம்மா சொல்றதே செய்யலாம். நான் ஒன்னும் பொழுதுபோக்குக்கு லவ் பண்ணல, மறந்து போறதுக்கு மனசார விரும்புறேன். மனுஷன் போகும்போதுதான் மனசு போகும். ஆனாலும் நான் போவேன். அம்மா, அம்மா இருங்க. ஏண்டே, தலைவர் வந்திருக்காரு, சீக்கிரம் வா. வருவான், எதுக்கு வர மாட்டான்? நீ என்னம்மா இங்க வந்திருக்க? பாலராஜுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். எப்பவா இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு தானே மாமா வந்தாகணும். உனக்கு எதுக்குமா இந்த கஷ்டம்? பரவாயில்ல மாமா, இந்த மாதிரி வேலை கூட செய்யலனா கல்யாணத்துக்கு அப்புறம் மருமக எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லுவாங்க. இவனை எப்படிமா உனக்கு பிடிச்சது? நீங்க எப்படி இவன் வேணும்னு நினைச்சீங்க? நாங்களா நினைச்சோம், பிறந்துட்டான். பிறந்துட்டா அப்படியே விட்டுருக்கலாம்ல. அப்படி எப்படி விட முடியுமா? ஆமால்ல, ஏன் காதல் கூட அப்படிதான் பிறந்துச்சு. அப்படி எப்படி மாமா விட முடியும்? ஆனா புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து இவனை தெரியும். இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன பத்தியும் இவனுக்கு தெரியும். சோ எந்த பிரச்சனையும் இருக்காது. சீரியல்ல வர மாதிரி மாமியார் மருமக சண்டை கூட வராது. பாத்தியா, உன் பொண்டாட்டி எனக்காவது இப்படி பண்ணிருக்கா. இந்த ஊர் தலைவர் நானு.